ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேடிஸ் ஹப். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு டேஸ்டியான மொச்சை கூட்டு எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி. ஸோ ஃபஸ்ட்டு வேண்டிய பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப் மொச்சை பயிறு நைட்டே எடுத்து ஊற வச்சுடுங்க. இந்த மாதிரி ஊற வச்சு ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சிட்டோன்னா ப்ரெஷர் குக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். அடுத்தது ஜீரக பவுடர் எடுத்து வச்சுக்கலாம். ஜீரகம் வாயில் தட்டுன்றதுனால நான் பொடியாக நுணுக்கி வச்சுருக்கேன். இது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இதே மாதிரி சோம்பியும் பவுடர் பண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். மஞ்சள் தூள் சிறிதளவு, உப்பு சுவைக்கேற்ப, தாளிப்புக்கு வேண்டிய அளவு எண்ணெய். வெங்காயம் நான் 2 வெங்காயம் சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன். அடுத்து தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளி வெங்காயத்தை விட ஒரு 2 மடங்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது 4 தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கணும். கருவேப்பிள்ளை சிறிதளவு எடுத்துக்கோங்க. தேவையான காய்கறிகள் எடுத்துக்கலாம். நான் முருங்கைக்காய், வெண்டைக்காய், அப்புறம் அவரைக்காய் எடுத்திருக்கேன். அவரைக்காய் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன். வெண்டைக்காயை மட்டும் கொஞ்சம் மீடியம் சைஸில் நறுக்கி அதை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி வச்சிருக்கேன். வெண்டைக்காயை ரொம்ப சின்னதாக நறுக்கணும்னா அது கூழாயிடும். அதனால கொஞ்சம் மீடியம் சைஸில் வச்சுக்கோங்க. அடுத்தது மொச்சை பயிரை கொஞ்சமாக காரப்பொடியும் உப்பும் சேர்த்து குக்கரில் 6 விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க. தண்ணியை நல்லா ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மொச்சை பயிறு நல்லா சாஃப்டாக ரெடியாக இருக்குது. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் காய வச்சு சோம்பு ஜீரக பவுடர் தாளிக்க விடுங்க. பச்சை வாசனை அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம். வழக்கம் போல் வெங்காயம் பொன்னிறமாக மாறணும். அந்த அளவுக்கு அதுக்கு டைம் கொடுக்கலாம். வெங்காயம் வதக்கிறப்பவே கருவேப்பிலையை தூவிடலாம். ஸோ இந்த வெங்காயம் கருவேப்பிலை நல்லா வதங்கட்டும். வெங்காயம் ரெடி ஆனதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். ஸோ தக்காளி வெங்காயம் இதை நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு அதை நம்ம வதக்கி எடுக்கணும். ஸோ இது ஒரு 2 to 3 minutes ஆகும். ஸோ நம்ம டைம் கொடுத்து இதை நல்லா வதக்கி எடுத்துடலாம். ஸோ எல்லாம் நல்லா மஷியாக சாஃப்டாக வெந்ததுக்கு அப்புறமா நம்ம மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, சிறிதளவு உப்பு இதெல்லாம் கலந்து நல்லா மசாலா வாடை அடங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மசாலா வாடை அடங்கினதுக்கு அப்புறமா காய்கறிகளை போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக வதக்கிட்டு வேண்டிய அளவு தண்ணீர் ஊற்றிடலாம். தண்ணி ரொம்ப விடக்கூடாது, திட்டமாக விட்டுக்கலாம். விட்டுட்டு நல்லா கிளறி ஒரு 3 to 4 நிமிஷம் நல்லா மூடி போட்டு வேக விட்டுடலாம். ஸோ நல்லா வேக ஆரம்பிச்சிடுச்சு, கொதி வந்துடுச்சு. இப்போ வெஜிடபிள்ஸ் செக் பண்ணிக்கலாம் நல்லா வெந்திருக்கான்னு சொல்லிட்டு. காய்கறிகள் வெந்ததை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மொச்சப்பயிரை ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு மொச்சப்பயிரை அந்த மசாலா அப்சர்வ் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ அதுக்கு ஒரு 3 நிமிஷம் நல்லா தட்டை போட்டு மூடி வைங்க. மூடிட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொச்சைப்பயிறு கூட்டு தயாராக இருக்கும். லாஸ்ட்டாக கடுகு உளுந்து காய்ஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து கொட்டிடுங்க. அவ்வளோதான். ஸோ நம்மளுடைய மொச்சை பயிறு தயாராகிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், அப்புறம் கூழுக்கு கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த டிஷ்ஷு. இது பர்மீஸோட ஒரு ஃபேவரட்டான டிஷ்ஷுன்னு கூட சொல்லலாம். அவங்களுடைய வெஜிடேரியன் சாப்பாடில் இந்த ஐட்டம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்கள் சேனலை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.